ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சுட்டி மில்லி சுடரே இனி வர போகிற எபிசோட்ஸ்க்கான அப்புறம் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம். ஸ்கூல்லேருந்து மகேஷை கூட்டிகிட்டு போகிறதுக்காக அங்கே வெற்றி வந்திருக்காங்க. அப்போது மகேஷை நீங்கள் ஏன் கூட்டிகிட்டு வந்து விட்டுட்டு திரும்பவும் கூட்டிகிட்டு போகிறீங்க அப்படின்னு பேசிகிட்டு இருக்காங்க. தியா தருணை கூப்பிட்டுட்டு வந்துடுறாங்க. வந்த உடனே சரி மகேஷ் நம்ம கிளம்பலாமா அப்படின்னு வெற்றி கேட்குறாங்க. சரி சுடர், தருண், தியா பாய் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க. அவங்க அந்த சைடு காரில் ஏறி கிளம்புனதுக்கப்புறமா இங்கே சுடருடைய மாமா அங்கே அவங்கள கூட்டிகிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வராங்க. 2 பேருக்கு ஜஸ்ட் மிஸ்ஸு தான். இல்லை அப்படின்னா இவங்க சுடருடைய மாமாவா, தியா தருணுடைய அப்பாவா, அபியோடைய அண்ணன் தானே அப்படின்னு சொல்லிட்டு ஸோ வெற்றிக்கு தெரிய வந்துச்சுன்னா பல குழப்பங்கள் ஏற்பட்டிருக்கும். அப்படி எதுவும் நடக்காமல் ஜஸ்ட் மிஸ்ஸில் தப்பிச்சிடுறாங்க. அப்போ தான் ஏன் மாமா நீங்கள் எங்களை இன்றைக்கி கூட்டிகிட்டு போக வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சுடர் கேட்குறாங்க. ஏன் நான் வரக்கூடாதா அப்படின்னு. இல்லை மாமா, நாங்களே தானே எப்போ வீட்டுக்கு வருவோம் அப்படின்னு. வருவீங்க தான், 3 பேரும் சேர்ந்து பொறுமையாக ஆட்டம் போட்டுட்டு வருவீங்க. அதே நான் வந்தால் கொஞ்சம் சீக்கிரமாக கூட்டிகிட்டு போவேன் அதான் அப்படின்னு சொல்கிறாரு. ஏன் மாமா எதுக்காக சீக்கிரம் கூட்டிகிட்டு போக வந்திருக்கீங்க, அதுவும் இங்கே அப்படின்னு கேட்கவும், நீங்கள் கடைக்கு போகலையா அப்படின்னு. என்ன நின்றுக்கிட்டே தான் பேசணுமா, வாங்க அப்படியே பேசிக்கிட்டே நடந்து போகலாம் அப்படின்னு. அது ஒன்றும் இல்லைடா, நாளைக்கு காலையில் எல்லோரும் கோயிலுக்கு போகலான்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அதான் அதுக்கு பூஜை செலவெல்லாம் வாங்கிட்டு வந்தேன்னா சரி அப்படியே உங்களே கூட்டிகிட்டு வீட்டில் போய் ட்ராப் பண்ணிவிட்டு அப்புறம் கடைக்கு போயிட்டு இருக்கிற வேலையை முடிச்சுட்டு வரலாமா, இல்லை கடையில் வேலையை முடிச்சுட்டு வந்துடலாமான்னு யோசித்தேன். சரி கடைசியில் கடையை மூடிட்டே அப்படியே உங்களை கூட்டிகிட்டு போயிடலான்னு வந்துட்டேன். வீட்டிலே போய் தைச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதனால தான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓ அப்படியா மாமா, சரி அப்படின்னு சொல்லிட்டு 3 பேரும் ஜாலியாக போயிட்டுருக்காங்க. போகும்போது அபிக்கு பிடிச்ச ஸ்வீட்டை வந்து போகிற வழியில் பார்க்குறாரு. பார்த்த உடனே இது பிடிக்கும்ல அப்படின்னு சொல்லிட்டு அபிக்கு இப்போ அபி கூட தானே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஜெயிலுக்கும் அபிக்கு பிடிச்ச லவா லட்டெல்லாம் செஞ்சு கொடுக்க சொல்லி சொன்னாங்க. சரளா கிட்ட அவங்க செஞ்சு கொடுக்க முடியாது, அப்படியும் மீறி எடுத்துகிட்டு போனாலும் ஜெயிலில் பர்மிஷன் இல்லை, கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. அதனால வந்து சரி கடையில் அங்கே இருக்குதுல்ல வாங்கிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க குழந்தைங்களா இங்கே நின்றுட்டு இருக்கீங்களா, ஒரு நிமிஷம் நான் போய் அங்கே கடையில் ஸ்வீட் வாங்கிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொன்னதும், ஹை ஸ்வீட்டா அப்பா, எங்களுக்கெல்லாம் ஸ்நாக்ஸு எங்களுக்கும் வாங்கி கொடுங்க அப்படின்னு கேட்குறாங்க. இப்போது ஐயோ இவங்களை கூட்டிகிட்டு போனால் செலவு அதிகமாகிடுமே அப்படின்னு யோசிக்கிறாங்க. நான் எல்லாருக்குமே வாங்கிட்டு வரேன், இங்கேயே நில்லுங்க, ரோடு கிராஸ் பண்ணி யாரும் வர வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ப்ளீஸ்ப்பா ப்ளீஸ் ப்ளீஸ் அப்படின்னு கெஞ்சுறாங்க. மாமா தியா தருண் இவ்வளோ தூரம் கேட்குறாங்கல்ல, கூட்டிகிட்டு போய் வாங்கி கொடுங்க மாமா அப்படின்னு சொன்னதும், ஏன் உனக்கு எதுவும் வேண்டாமா அப்படின்னு கேட்குறாங்க. எனக்கு எதுவும் வேண்டாம் மாமா, அம்மு இந்த மாதிரி கடையில் வாங்கி சாப்பிட்றதெல்லாம் தப்புன்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. என்னைக்காச்சும் சாப்பிடலாம்ல, தப்பு இல்லைல்ல, நீ என்ன தினமும் கடையில் சாப்பிட்ற அப்படின்னு சொல்லுவோம். ஆமாம் தான், இருந்தாலையும் பரவாயில்ல மாமா அப்படின்னு சொல்லுவோம். பார்த்தீங்களா சுடர் புரிஞ்சுக்கிற பொண்ணு, உங்களை மாதிரி அடம்படுக்கிறது கிடையாது, நீங்க தான் அடம் பிடிக்கிறீங்க அப்படின்னு சொல்லுவோம். சே எல்லாத்துலயும் எவ்வளோட்டுமே ஸ்கோர் பண்ணிடுறா அப்படின்னு சொல்லிட்டு தியாவுக்கு கோவம். அப்புறமா அவங்களுமே சைலண்ட் ஆயிடுறாங்க. நான் போய் வாங்கிட்டு வந்துடுறேன், இங்கே இருங்க அப்படின்னு சொல்லிட்டு சண்முகம் போயிட்டு ஸ்வீட் வாங்கிட்டு வராரு. ஸோ லவா லட்டு வந்து எல்லாருக்குமே தான் வாங்கிட்டு வராங்க. வாங்கிட்டு வந்த உடனே போகலாமா அப்படின்னு சொன்னதும் பிள்ளைங்களும் சரி அப்படின்னு சொல்லிட்டு கூடவே வராங்க. வீட்டுக்கு வந்த உடனே பிள்ளைங்க 3 பேரும் அத்தை அப்படின்னு ஓடி போகிறாங்க. வாங்க வாங்க எல்லாம் யூனிஃபார்ம்லாம் கழிட்டு வேறு மாட்டிட்டு வந்து ஹோம்ஒர்க் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டுட்ருக்காங்க. அபிமா இந்தா அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறாரு. என்னென்ன இது அப்படின்னு. உனக்கு பிடிக்குமேனு வர வழியில் லவா லட்டு பார்த்து அதான் வாங்கிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லுவோம். பிள்ளைங்க எங்கேயாச்சும் வெளியில் போயிட்டு வந்தா இந்த தியா போல் எத்தனை தடவை எனக்கு என்ன வாங்கிட்டு வந்தீங்கன்னு பிடிவாதமாக கேட்கும். அப்பெல்லாம் எதுவும் வாங்கிட்டு வராத மனுஷன் தங்கச்சி வீட்டில் இருக்கானவொடனே தங்கச்சிக்காக ஸ்வீட் வாங்கிட்டு வந்திருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சரளாவுக்கு கோவமாக வருது. அதுவும் இங்கே பொண்டாட்டி நான் ஒருத்தி உட்காந்துட்டு இருக்கேன்னு தெரியாமல் இதில் ஸ்வீட் இருக்குது, அபிக்கு பிடிச்சது எல்லாருக்கும் கொடுன்னு சொல்லி என்கிட்ட கொடுக்காம நேராக எடுத்துகிட்டு போய் தங்கச்சி கிட்ட கொடுக்குறாரு பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஒரு பக்கம் கோவம். அப்போ தான் மல்லிகை சாமான் பூ பழம் இதெல்லாம் வாங்கிட்டு வந்து மட்டும் இங்கே சரளா கிட்ட, இந்த சரளா நாளைக்கு கோயிலுக்கு போகிறதுக்காக பூ பழம் வெத்தலை பாக்கு எல்லாமே இதில் இருக்குது அப்படின்னு கொடுக்குறாரு. அப்படியே சரளா கோவமாக அதை வாங்கிக்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து பிள்ளைங்களும் ட்ரெஸ் மாற்றிட்டு வந்துடுறாங்க. இந்தாங்க பிள்ளைங்களா ஸ்வீட் எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் ஸ்வீட் கொடுக்குறாங்க. அண்ணி எடுத்துக்கோங்க அப்படின்னு கொடுக்குறாங்க. இல்லை வேணாம் உன் அண்ணன் உனக்காக வாங்கிட்டு வந்தது சாப்பிடு அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ணி அண்ணன் எல்லாருக்கும் தான் வாங்கிட்டு வந்திருக்கு சாப்பிடுங்க அப்படின்னு சொன்னதும் கொஞ்சமாக எடுத்துக்கிறாங்க. அண்ணி 1 எடுத்துக்கோங்க அண்ணி அப்படின்னு சொல்லிட்டு 1 கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் அண்ணன் இந்தா அப்படின்னு சாப்பிட்டுட்டு நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்டுட்டு ஹோம்ஒர்க் பண்ணவும் செஞ்சிடுறாங்க. அத்தை இன்னைக்கு நைட்டு நீங்களே எங்களுக்கு சமைச்சு கொடுக்குறீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. என்னாச்சு தருண் அப்படின்னு.
இல்லை உங்கள் சமையல் பிடிச்சிருக்கு, எங்களுக்கு சமைச்சு கொடுங்க அப்படின்னு சொல்லவும், சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தான் சமைச்சு கொடுக்குறாங்க. இன்றைக்கும் நைட்டும் எல்லாருமே ரசித்து ருசித்து சாப்பிட்றாங்க. அத்தை நான் உன்னை கேட்கட்டுமா அப்படின்னு தியா கேட்குறாங்க. என்ன கட்டு சொல்லு அப்படின்னு கேட்கவும், நீங்கள் இங்கே இருக்கிற வரைக்கும் தினமும் நீங்களே சமைச்சு தரீங்களா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே தியா கேட்குறாங்க. ஏன் அப்படின்னு கேட்கவும், அதான் தருண் சொன்ன மாதிரி எனக்கும் பிடிச்சிருக்கு சமையல் அதான் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி நானே டெய்லி சமைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே அபி சொல்லவும், அப்போது சண்முகம் இருந்துட்டு, இங்கே பாருமா தியாம்மா, அத்தையை கஷ்டப்படுத்தக்கூடாது. அத்தை தினமும் சமைச்சானா அவள் எப்படி படிக்கிறது? இங்கே அத்தை படித்து எக்ஸாம் எழுதுறதுக்காக தானே வந்திருக்கா. ஆமாம், எக்ஸாம் முன்னாடி தான் ஞாபகம் வருது, உங்கள் எல்லாருக்கும் எக்ஸாம் எழுதிட்டு என்ன ரிசல்ட் மார்க் வந்துடுச்சா இல்லையா? இந்நேரத்துக்கு வந்திருக்கணுமே. இந்த வாட்டி பேரண்ட்ஸ் மீட்டிங்கில் சைன் வாங்கவே இல்லை. என்ன தியா, அம்மாக்கிட்டேயே வழக்கம் போல் வாங்கிட்டு போயிட்டியா என்ன அப்படின்னு சொல்கிறாரு. இல்லைப்பா, அது எப்படி உங்ககிட்ட காட்டாமல் அம்மா கிட்ட மட்டும் காட்டிட்டு தியா வாங்கிட்டு போயிடுவா மார்க்கு? எப்பயுமே உங்ககிட்ட தானே முதல்ல ஃபஸ்ட் ப்ரைஸ் எடுத்துருக்கேன்னு ஓடி வருவா. இந்த டைம் உங்ககிட்ட காட்டலைன்னா என்ன அர்த்தம்? நேத்தே கொடுத்துட்டாங்களே பேப்பர்ஸ் எல்லாம் அப்படின்னு சொல்லவும், அம்மோ ஆமாம், தருண் சொல்லும்போது தான் எனக்கே ஞாபகம் வருது, நானுமே மறந்து போயிட்டேன் அம்மோ. நான் ஃபஸ்ட் கிளாஸில் பாஸ் பண்ணியிருக்கேன், எல்லாத்துலேயுமே ஃபஸ்ட் மார்க் எடுத்திருக்கேன், சைன் வாங்க மறந்துட்டேன், இருங்க கொண்டு வரேன் அப்படின்னு சொல்லவும், சாப்பிட்டுட்டு போமா அப்படின்னு. இல்லை அம்மோ எனக்கு போதும் அப்படின்னு கை கழுவிட்டு வேகமாக ஓடிட்டு போய் ரிப்போர்ட் கார்டு எடுத்துகிட்டு வராங்க. அதாவது கொஷின் பேப்பர், ஆன்சர் பேப்பர், அதில் வந்து எல்லாத்தையுமே திருப்பி பார்த்துட்டு அம்மு ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. சைன் பண்ணுங்க அம்மு அப்படின்னு சொல்கிறாங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு அம்மும் சைன் பண்ணுறாங்க. ஸோ சைன் பண்ணதுக்கப்புறமா, தியா உன்னோடதுங்க அப்படின்னு கேட்கவும், தியா ரொம்ப சேடாக கை கழுவிட்டு யோசிச்சுட்டே இருக்காங்க. என்னாச்சுடி, ஏன் அப்படி உட்காந்துட்டு இருக்கா, உண்டேங்க அப்படின்னு கேட்கவும், பேக்கில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இறுதியா நானே கொண்டு வரேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை ஒன்றும் வேண்டாம் நானே எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு பேப்பரை எடுத்துகிட்டு வராங்க. எடுத்துகிட்டு வந்த உடனே கம்முனே நின்றுட்டுருக்காங்க. என்னடி என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய அம்மா குடிங்க அப்படின்னு வாங்கி பார்க்குறாங்க. பார்த்தா 4th லிஸ்ட்டில் இருக்காங்களா, அதை பார்த்த உடனே மார்க்கும் கம்மியாக எடுத்திருக்காங்க. இதை பார்த்துட்டு கோவம் வருது அவங்களுக்கு. என்னது இது இதெல்லாம் தானே படிச்சுட்டு இருந்தேன், ஏண்டி இப்போ ஸ்கூலில் சேர்த்து விட்ட சுடர் பாரு ஃபஸ்ட் மார்க் எடுத்திருக்கா, இதுக்கு முன்னாடி கூட சுடர் ஸ்கூலில் சேர்க்கும் போது கூட நீ தானே ஃபஸ்ட் மார்க் வாங்கியிருந்தேன்னு சந்தோஷமாக எடுத்துகிட்டு வந்து போன எக்ஸாமில் கையெழுத்து வாங்கிட்டு போனேன், இப்போ என்ன 4th பிளேஸில் வந்திருக்க, என்னடி ஆட்டம் அதிகமாகிடுச்சா இல்லை கொஷின் பேப்பர் டஃப்பாக இருந்துச்சா, ஒழுங்காக படிக்கிறதுல விளையாட்டு தடம் தான், படிக்கிறதுல ஒழுங்காக மார்க் எடுக்கலன்னு பிடிச்சி திட்டுறாங்க. பயங்கரமாக தியாவை அடிக்கிறாங்க. அப்போது அண்ணி என்ன பண்ணுறீங்க, அண்ணி விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அபி ஒரு பக்கம் சரளா என்ன பண்ணுறா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே பயந்துடுறாங்க எல்லாருமே. அப்போ தான் சரளா எதுக்கு இப்போ குழந்தைய அடிச்சிட்ருக்கா அப்படின்னு தியாவும் அழுக ஆரம்பிச்சிட்றாங்க. அபியும் கட்டி அடிச்சுக்கிறாங்க. அது வந்து அப்படின்னு சொல்லி அழுதுகிட்டே இருக்காங்க. விட இப்போ என்ன 4th மார்க் தான், நான் எக்ஸாமில் நல்லா மார்க் தானே எடுத்திருக்கா அப்படின்னு. என்ன மார்க் எடுத்திருக்கா நீங்களே பாருங்க அப்படின்னு சொல்லி சண்முகம் வாங்கி பார்க்குறாரு. ஏமா தியாமா, நல்லா தானே படிச்சுட்டு இருந்தேன், நல்லா படிச்சுட்டு இருந்த பிள்ளை எப்படி இப்படி டக்குன்னு கம்மியாகலாம், நீ படிக்காமல் இருந்து ஃபஸ்ட்டு மார்க் எடுத்துருந்தா கூட நாங்கள் சந்தோஷப்பட்டிருப்போம், இப்படி படிச்சுட்டே இருந்து கம்மியாயிடுச்சுன்னா எல்லாரும் கேட்க தானே செய்வாங்க, என்னாச்சு பதில் சொல்லு, ஃபீல் பண்ணாத அழுகாத அப்படின்னு சொல்லவும், ஒன்றும் இல்லைப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே நல்லா படிச்சுட்டு தான் மாமா இருந்தா, என்னாச்சுன்னு தெரியல, தியா வர வர சரியாக படிக்கிறது இல்லை, எக்ஸாம்லேயும் மார்க் கம்மியாக எடுத்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஆமாடி அம்மா, நீயும் ஆத்தாவும் இந்த வீட்டில் வந்து உட்காந்துட்டு இருக்கீங்கல்ல, தோ இவருக்கு அதுக்கே நேரம் சரியாக போயிடுது. முன்னெல்லாம் சுடருக்கு சொல்லிக் கொடுக்க கற்றுக் கொடுப்பாரு, இப்போ எங்கே அதை சொல்லிக் கொடுக்குறாரு, தோ இவனும் தங்கச்சின்ற பாசம் கொஞ்சம் கூட இல்லாமல் உங்ககிட்ட ஒட்டிக்கிட்டா, நீங்கள் 2 பேரும் தான் உட்கார ஹோம்ஒர்க் பண்ணுறீங்க, தங்கச்சி கண்டுக்கிறதும் இல்லை சொல்லிக் கொடுக்குறதும் இல்லை. அவளுக்கு யாராச்சும் சொல்லி கொடுத்தாதான் அவளும் நல்லா படிப்பா, நல்லா தான் படிச்சுட்டு இருந்தா, நீ வந்ததுக்கப்புறம் உன் மேலே அவளுடைய அண்ணன் உன் மேலே பாசமாக இருக்குன்றத புரிஞ்சுக்கிட்டு அதுலேயே அவள் அப்செட் ஆகி ரொம்ப டல் ஆகி படிப்பில் கவனம் இல்லாமல் போயிடுச்சு அவளுக்கு அப்படின்னு திட்டிகிட்டு இருக்காங்க. இதெல்லாம் பார்க்கும்போது அபிக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. என்ன மாதிரியா, தருணம் உனக்கு சொல்லி கொடுக்கறது கிடையாதா, ஏன் அவங்க 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கிற மாதிரி நீயும் அவங்க கூட ஃப்ரெண்ட்ஸாக சேர்ந்து 3 பேரும் உட்காந்து ஒன்றா ஹோம்ஒர்க் பண்ணலாம்ல, எதுக்கு இப்போ கோவம் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஏன் சண்டை போட்டுட்ருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அபி கேட்குறாங்க. யார் சண்டை போடனா, சண்டையெல்லாம் ஒன்றும் கிடையாது, பொறாம தான் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சரளா சொல்லவும், என்னம்மா சரி இனிமே அத்தை நான் வந்துட்டேன்ல, உனக்கு நான் ஹோம்ஒர்க் சொல்லித்தரேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம் அத்தை அப்படின்னு தியா சொல்கிறாங்க. அபிமா அதெல்லாம் எதுவும் இல்லை, இங்கே வா தியா, வழக்கம் போல் உனக்கு நானே ஹோம்ஒர்க் சொல்லித்தரேன், இனி நானே பண்ணித்தரேன் அப்படின்னு. ஆமாம் கவலைப்படாத, இதுதான் இப்போது
அபி சுடர் அபிக்கு நான் வந்து சொல்லித்தரேன் சுடருக்கு, கவலைப்படாத, அதனால் பிரச்சனை வராது அப்படின்ற மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ சரளாவுக்கு ரொம்பவே கோவம் வந்துடுது. ஃபஸ்ட்டு மார்க்கு சுடர் எடுத்துட்டா, நம்ம பொண்ணு கம்மியாக மார்க் எடுத்துட்டா அப்படின்ற கோவம் அவங்களுக்கு. அதுக்கப்புறமா ஒரு வழியாக படுத்து தூங்கிடுறாங்க. ஸோ காலையில் வந்து கோயிலுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவெடுக்கிறாங்க. சரளா வந்து இன்னைக்கு சுமங்கல பூஜைன்னு சொல்லிட்டு கூப்பிட்டுட்டு போயிருந்தாங்க இல்லையா, இன்னைக்கு நாள் ரொம்ப நல்ல நாளாக இருக்குது, போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் கிளம்புறாங்க. இங்கே அபி வரமாட்டேன்னு சொல்லிட்டு இருக்காங்க. சுடரும் பிடிவாதம் பிடிச்சி கூப்பிடுறாங்க, வா அம்மு போயிட்டு வரலாம், உங்களோட சேர்ந்து கோயிலுக்கு எல்லாரும் சேர்ந்து ஒன்றா போகலாம், இது வரைக்கும் மாமா கோயிலுக்கு போய் நான் பார்த்ததே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அவர் கோயிலுக்கு போய் பல வருஷம் ஆகுது, அந்த மனுஷன் கடவுளைவே வெறுத்து வீட்டில் உட்காந்துட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு சரளா வந்து பேசவும், சண்முகம் இருந்துக்கிட்டு எதுக்கு கோயிலுக்கு போகும்போது இப்போ தேவையில்லாமல் பேச்சலாம், அபிமா கிளம்படா நாமளும் போகலாம் அப்படின்னு. ஆனால் இருக்கட்டும், நான் பரவாயில்ல போயிட்டு வாண்ணா அப்படின்னு. என்னம்மா அந்த ஆன்ட்டி உங்களை கூப்பிடாம போனதுனால நீங்கள் வரமாட்டேன்னு சொல்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு சுடர் கேட்குமோ, அப்படியெல்லாம் இல்லைடா அப்படின்னு. அப்போ வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வற்புறுத்தி கோயிலுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. கோயிலுக்கு கூட்டிகிட்டு போயிட்டு சாமி கும்பிட்டுட்டு ஸோ இங்கே வெளியில் வந்தால் யார் கண்ணியாச்சும் போட்டுருவோமோ அப்படின்ற பயம் அபிக்கு, அதனால தான் அவங்க வரமாட்டேன்னு சொன்னாங்க, மற்றபடி வேற எதுக்கும் கிடையாது. அப்படி கோயிலுக்கு வந்த உடனே சண்முகத்தை பார்த்து, ரொம்ப நாள் ஆச்சு கோயில் பக்கமே வந்து இப்போதான் கோயிலுக்கு வரீங்க, அண்ணனும் தங்கச்சியும் எங்கே இருந்தீங்க, ஓ கல்யாணம் ஆகி புருஷன் வீட்டில் இருந்தாளா, இப்போதான் வந்திருக்காளா, இது யார் பாப்பா அப்படின்னு கேட்கவும், இது அபியோட பொண்ணு அப்படின்னு சொல்லவும், ஓ அப்படியா குட்டி பாப்பா அம்மா மாதிரியே இருக்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே அவரும் சொல்லிட்டு, எங்கள் அம்மாவை உங்களுக்கு தெரியுமா முன்னாடியே அப்படின்னு சொல்லவும், உன் மாமாவையும் அம்மாவையும் நல்லா தெரியும், அண்ணன் தங்கச்சின்னா இவங்கள மாதிரி தான் இருக்குன்னு ஊரெல்லாம் பேசுவாங்க, உன்னை மாதிரி இருக்கிறப்பத்துலேருந்தே உன் மாமாவை எனக்கு நல்லா தெரியும், அவங்க ரெண்டு பேரும் அப்படிப்பட்டவங்க அப்படின்னு சொல்லி சண்முகத்தை பற்றி அபியை பற்றி பெருமையாக பேசுகிறாங்க. இது சரளாவுக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல. அப்போது அவங்கள பற்றி பெருமையாக பேசினதுக்கு அப்புறமா, ஏம்மா சுமங்கலி போது அதுமா குங்குமம் இல்லாமல் இருக்க, எடுத்துக்கோ அப்படின்னு சொல்கிறாரு. இதை கேட்ட உடனே ரொம்பவே அதிர்ச்சி ஆகுறாங்க இங்கே அபி. குங்குமம் எடுத்துக்கிறதா வேணாமான்னு சரளாவுக்கும் ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஏமா நான் கேட்குறேன்னு தப்பாக நினச்சிக்காத, என்ன பாப்பாவுடைய அப்பா அப்படின்னு சொல்லவும், ஐயா அப்படியெல்லாம் எதுவும் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் என்ன குங்குமம் வச்சுக்கோமா அப்படின்னு சொல்கிறாங்க. கழுத்தில் தாலியே போடாதவன் நெத்தியில் குங்குமம் மட்டும் வச்சுப்பாலா இருக்கும் அப்படின்ற மாதிரி இங்கே கோவப்பட்டு சரளா வந்து பேசுகிறாங்க. சரளா உனக்கு நான் ஏற்கனவே சொல்லிட்டான் அபியோட ஜுவல்ஸ்லாம் மேடம் கிட்ட இருக்குன்னு, அப்புறம் எதுக்கு நீ இப்படி கோவப்பட்டு பேசிகிட்டு இருக்க அப்படின்னு சொன்னவும், நான் எதுவும் தங்கச்சி சொல்லிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து அமைதியாயிடுறாங்க. இதாம்மா குங்குமம் வாங்கிக்கோ அப்படின்னு சொல்கிறாங்க. அம்மு வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சுடர் சொல்கிறாங்க. சுடருக்காக அம்மு குங்குமம் எடுத்து நெத்தியில் வச்சுக்கிறாங்க. பூவும் சாமி வந்து பிரசாதமும் கொடுக்குறாங்க, பூவும் வந்து வச்சுக்க சொல்லி கொடுக்குறாங்க. அப்போ தான் யோசிக்கிறாங்க, அம்மு இந்தாங்க என் தலையில் பின் இருக்குது வச்சுக்கோங்க அப்படின்னு கொடுக்குறாங்க. சுடர் நீ வச்சுக்கோமா அப்படின்னு, அம்மு நீங்கள் தான் சுமங்கலியாக இருக்கணும், நீங்கள் வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு சுடர் சொல்கிறாங்க. சுடருக்கும் நிறைய விஷயங்கள் புரியுது, அதனால் அவங்களுமே சரின்னு சொல்லிட்டு வாங்கி பூவையும் வச்சுக்கிறாங்க. இப்படிப்பட்ட ஒருத்தர் நம்ம லைஃப்பில் வந்தால் நம்ம எவ்வளோ ஃபீல் பண்ணுறோம், அவன் நம்மளுடைய வாழ்க்கையிலேருந்து தூக்கிடுறோன்னு நினச்சிட்ருக்கோம். இந்த கடவுள் அவனுக்காக பூவையும் பொட்டையும் வச்சுக்க சொல்லுதே அப்படின்னு சொல்லிட்டு இங்கே யோசிக்கிறாங்க நம்ம அபி வந்துட்டு. அதுதான் விதி அப்படின்னு சொல்கிறது. ஸோ தெரியாத தனமாக புரிதல் இல்லாமல் தப்பான ஒரு கண்ணோட்டத்தில் வெற்றி அபியை தப்பாக புரிஞ்சுக்கிட்டாங்க. அதுக்கு முன்னாடி அவங்க எப்படியெல்லாம் லவ் பண்ணி வாழ்ந்தாங்க, இது எல்லாமே கர்ணன்றவனால சூழ்ச்சி தானே. ஸோ இதனால் அபி என்ன பாவம் பண்ணாங்க, ஸோ வெற்றி என்ன பாவம் பண்ணாங்க, அதனால தான் இந்த கடவுள் அவங்க ரெண்டு பேரையும் திரும்பவும் சேர்த்து வைக்கணும்னு இப்படி ஒரு விதி விளையாட்டை விளையாடிட்டுருக்கு. அதுக்கப்புறமா கழுத்தில் தாலியை காணும், ஆனால் நெத்தியில் குங்குமமும் பூவையும் வச்சிட்ருக்கா பார்த்தீங்களா அப்படின்னு கோயிலுக்கு வர அத்தனை பேருமே பேச ஆரம்பிச்சிடுறாங்க. இப்படி பேசுறதுனால சரளா முகத்தில் அடித்த மாதிரி பேசிட்டு சமங்கலி பூஜைக்கு கூப்பிட்ருக்காங்க. கோயில் பின்னாடி நடந்துட்டுருக்கு, நான் மட்டும் போயிட்டு வரேன், யாரும் வர வேணாம் அப்படின்னு சொல்லிகிட்டே போகிறாங்க சுமங்கலி பூஜைக்காக. ஸோ இதெல்லாம் ரொம்ப அநியாயங்களா, கழுத்தில் தாலி இல்லை அப்படின்றதுனால ஸோ எல்லாருமே அப்படியே ஒரு மாதிரி பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போது நம்ம சண்முகத்துக்கு ஒன்று தோணுது, அபிமா நான் சொல்கிறேனேன்னு தப்பாக நினச்சிக்காத, சொல்கிறோடைய அப்பா இல்லைன்னா தான் கழுத்தில் தாலி இல்லாமல் இருக்கணும், இப்போ நீ பரவாயில்ல வெளியில் வந்திருக்க, ஆனால் வீட்டில் இருக்கிற வரைக்கும் நமக்கு மட்டும்தான் தெரியும் என்ன நடந்துச்சின்னு சொல்லிட்டு ஊர் உலகத்துக்கு தெரியாது இல்லையா, அதனால் சாதாரணமாக ஒரு மஞ்சள் கயிற்றை வாங்கி கழுத்தில் கட்டிக்கலாம் இல்லைம்மா அபிமா நீயே அப்படின்னு சொல்லவும் இவங்களுக்கு ரொம்பவே அதிர்ச்சி ஆகுது. அண்ணா அப்படின்னு
ப்ளீஸ்டா குழந்தைங்களுக்காகவாச்சு அவங்களுடைய சந்தோஷத்துக்காகவாச்சு குழந்தைங்க முன்னாடியே எல்லாரும் உன்னை ரொம்ப கஷ்டப்படுத்தி பேசுகிறாங்க, அது அவங்களுக்குமே கஷ்டமாக இருக்குல்ல அப்படின்னு சொன்னதும் இங்கே யோசிக்கவும் செய்கிறாங்க அபியுமே. ஸோ இதோட இந்த எபிசோடு வந்து முடிச்சிருக்காங்க. அடுத்தடுத்த எபிசோடில் என்ன நடக்க போகுது, சண்முகம் சொன்னதுக்காக திரும்பவும் கழுத்தில் வந்து தாலியை போட்டுக்க போகிறாங்களா, அபி என்ன நடக்க போகுது அப்படின்றதெல்லாம் வெயிட் பண்ணி நெக்ஸ்ட் இல்லை பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க.